நெல்லை மாவட்டம் தளபதி சமுத்திரம் அருகே 2 கார்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் மாரியப்பன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தளபதி சமுத்திரத்தில் இந்த இடத்தில்தான் ஞாயிறன்று கோர விபத்து நேரிட்டது. கட்டிக்கொண்டு வந்த புளியோதரையும் ஆசையாக தலையில் வைக்க வாங்கிய மல்லிகை பூவும் இந்த இடத்தில் சிதறி கிடக்கின்றன. குழந்தைகளின் காலணிகள், ஆடைகள் என விபத்து நடந்த இடத்தின் கோர காட்சி மனதை உலுக்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு தன்சிலாஸ் என்ற கட்டட ஒப்பந்ததாரர் திரும்பிக் கொண்டிருந்தார். தன்சிலாஸின் மனைவி மார்கரெட் மேரி, அவரது மகன் ஜோபட், மருமகள் அமுதா, பேரன் ஜோகன், பேத்திகள் கோபினா, ஜோகனா ஒரே காரில் வந்தனர். எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி மாரியப்பன், மில்கிஸ் உள்ளிட்ட 9 பேர் வந்து கொண்டிருந்தனர். அந்த கார் தளபதி சமுத்திரத்தில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனுக்கு எதிர்புறம் பாய்ந்தது. அதில் தன்சிலாஸ் குடும்பத்தினர் வந்த கார் மீது அந்த கார் மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர். எங்க அண்ணன் ஃபேமிலி மொத்தத்தை இழந்து நாங்க இன்றைக்கு அண்ணன் மனைவி, அண்ணனுடைய மருமகள், அவர் 2 பிள்ளைங்க இறந்திருக்கிறாங்க. அண்ணனுடைய குடும்பத்தை இழந்து நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய இழப்புக்கு காரணம் அந்த எதிரே வந்த அந்த வண்டி ஓட்டுநர், அந்த டிரைவர், அவருடைய கவனக்குறைவா, அவர் ட்ரிங்க் அடிச்சிட்டு இருந்தாரா, தூக்கத்தில் இருந்தாரா தெரில. ஆனால் இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக எதிர வேண்ட வண்டிங்கள் மேலே இது பண்ணி அவங்க வந்தாங்க சொன்னால் இன்றைக்கு எங்களுக்குடைய இந்த இழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தில் உள்ள அமைப்பே விபத்து நடந்ததற்கான காரணம் என்கிறார் விபத்தின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாலுமே இந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது பெண்ட் ஆயிருது. அந்த பெண்ட் ஆகணும்னா இங்க இருந்து வண்டி அந்த சைடு இதாகி அதுல விபத்து ஆயிருச்சு. நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த வளைவு பகுதியை ஒரு சரியான அமைப்பு இந்த விபத்து இல்லாம இடத்தை மாத்தணுமான்னு கேட்டுக்கொள்கிறோம். விபத்து தொடர்பாக ஏர்வாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் காரை ஓட்டி வந்த மாரியப்பன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக ஆராய்வு செய்து அந்த விபத்து ஏற்படாத வண்ணம் சாலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. அதுபோக இந்த பகுதியில் மேம்பாலம் ஒன்றும் அமைத்து கொடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே விபத்து குறித்து ஆராய்வது மட்டுமல்லாமல் விபத்தை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக தளபதி சமுத்திரத்திலிருந்து ராஜு கிருஷ்ணா.